ஆறுல மணலே இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை. அந்த குறைகளை யாரிடம் சொல்ல? மலட்டாறுல மணலே இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை. அந்த குறைகளை யாரிடம் சொல்ல? கருவேலம் செடிகள் எல்லாம் கண்ணீர் வடிக்குது, கருவேலம் செடிகள் எல்லாம் கண்ணீர் வடிக்குது. காக்கை குருவி மனம் அல்லாடி தவிக்குது, காக்கை குருவி மனம் அல்லாடி தவிக்குது. மலட்டாறுல மணலே இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை. அந்த குறைகளை யாரிடம் சொல்ல? அந்த குறைகளை யாரிடம் சொல்ல? வணக்கம் மக்களே, மக்களை நோக்கிய பயணம். இன்று நம்ம யாரை மீட் பண்ணுறோம் அப்படின்னா, கவிஞர், எழுத்தாளர், சமூக சேவகர், கிராமிய பாடகர் அப்படின்ற பல்வேறு முகங்களை கொண்ட நீரா பொன்முத்து அவர்களே மீட் பண்ணுறோம். நம்ம கடலாடிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத, அவர் எந்த மாதிரி அவரோட கோரிக்கைகள் என்னென்ன வைக்கலாம் வர்ற எம்எல்ஏட்ட அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போது அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி வச்சுருக்காங்க. யாராவது ஒருவர் கண்டிப்பான முறையில் ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏவாக வருவாங்க. அப்படி எம்எல்ஏ வர்றவங்க உங்களுக்கு கடலாடிக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, அவங்கள்ட்ட நீங்கள் எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்க போகிறீங்கிறத கொஞ்சம் சொல்லலாமா? இப்போ தேர்தல் முடிஞ்சு வச்சு, கடலாடி முதல்தூர் தொகுதியில் இருக்குது. இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியாது. இது அரசியல் உள்நோக்கம் இல்லாத ஒரு பொதுவான பார்வையில் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். கடலாடியிலே பிறந்து வளர்ந்ததுனால இந்த கருத்தை முன்வைக்கிறேன். வெற்றி பெற்றவர்கள் அது யாராக இருந்தாலும் கடலாடியினுடைய வளர்ச்சியின் நலனை கருதி சில கோரிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, கடலாடியில் 1992லேருந்து 96 வரைக்கும் கடலாடியில் மருத்துவமனை கடலாடி பேருந்து நிலையம் பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்துச்சு. அப்போ ஆரம்ப சுகாதாரமாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு எட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பிரசவங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம கடலாடி தாலுகாவிலேயே அதிகமான பிரசவங்கள் நடைபெற்ற ஒரு இடமாக கடலாடி மருத்துவமனை இருந்துச்சு. பின்பு தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டடம் காவல் நிலைய பக்கத்தில் இருக்குது. ஆனால் கட்டட வசதிகள் அனைத்தும் இருந்தும் கூட இரவு நேரத்தில் டாக்டர்கள் கிடையாது. அவசரத்துக்கு போனால் டாக்டர்கள் கிடையாது. ரெண்டாவது, பிணவரையில் குளிர் சாதன பெட்டிகள் கிடையாது. இந்த வசதியை செய்து கொடுக்கணும். அடுத்து, கடலாடிக்கு ஒரு தாலுகா தலைநகரமாக இருக்கும்போது மாவட்ட தலைநகருக்கு போக்குவரத்து பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுவரைக்கும் பஸ் வசதி ஏற்படுத்தல. 10-20 ஆண்டுகளாக கடலாடியிலேருந்து பஸ் வசதி ராமநாதபுரத்துக்கு இல்லை. மலட்டாறு போய் தான் மாறி போக வேண்டிய சிரமத்தில் இருக்குது. அதே மாதிரியா கல்லூரிகள் இருக்குது. கல்லூரியில் ஃபுல்லாக கிராமங்கள்லேருந்து நிறையா பேர் படிக்கிறாங்க. ஆனால் அந்த கல்லூரி நேரங்களில் போக்குவரத்து வசதிகள் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் கூட அது எந்த பயனும் இல்லை. இனிமேல் யார் செய்து வந்தாலும் கூட இந்த பஸ் வசதி, மாணவர்களுடைய எதிர்கால படிப்பினுடைய நலனை கருதி பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடலாடியிலிருந்து ஐடிஐ செல்லக்கூடிய சாலை மிகவும் மோசமாக இருக்குது. நீதிமன்றம் வழியாக ஐடிஐ செல்லக்கூடிய சாலை மிகவும் மோசமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு சராசரி ஒரு 200லேருந்து 300 பேர் கோர்ட்டுக்கு போகிறேன்னு போய்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டவங்க படிக்கிறாங்க. ஆனால் அந்த சாலையில் போக முடியல. முள், கல் எல்லாமே இருக்குது. காலை பதம் பார்த்துருது. அந்த சாலையை உடனே போட்டு கொடுக்கணும். அதுபோக கடலாடியில் புதிய பேருந்து கட்டடம் அமைச்சு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் தலைநகரத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி முதல்தூரில் பேருந்து நிலையம் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடியே 1964 கட்டடத்தோடு இயங்கிய இந்த கடலாடி பேருந்து நிலையம் தற்போது ஒரு மாட்டு கொட்டையில் இயங்குற போல இருக்குது. அதனால் அந்த தாலுகா தலைநகரத்தின் தகுதியின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்து பேருந்து நிலையம்
கட்டித்தர வேணும். இதுபோக வந்து குடிநீர் வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். குடிநீர் வசதிகள் தான் மெயின். காவேரி தண்ணீர் வருவதைப் போல வைகை ஆற்றிலிருந்து கடலாடியினுடைய சுற்றியுள்ள பல நிலங்கள் வந்து விவசாயம் செய்வதற்கு வைகை ஆற்று தண்ணியை கொண்டு வந்து கடலாடியை செழிப்படை